10th Standard Maths Chapter 3 Algebra Example 3.65 இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். Find the value of A, B, C and D. So கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்மள A, B, C and D வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்தோமா? அதாவது ஈக்குவலுக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். அதில் வந்து வேரியபிள்ஸ் இருக்கும், ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கும். சரியா? அதுவே ஈக்குவலுக்கு இந்த சைடு ஆர்ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஈக்குவல் போட்டு என்ன பண்ணலாம்? தனித்தனி ஈக்குவேஷன்ஸா எழுதி நம்ம அன்னோன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னா எல்ஹெச்எஸ்லயே ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல பார்த்தாலும் என்ன பண்ணிருக்காங்க? ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எல்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்பவுமே ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும்னா என்ன ரூல்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை செக் பண்ணணும். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 row 2 column. அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 row 2 column. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்றதுக்கு இது தகுதியானது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாமா? ரொம்பவே சிம்பிள். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். இங்க டி இருக்கா? அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஸோ டி பிளஸ் 3. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் 8 பிளஸ் ஏ. நெக்ஸ்ட் இங்க 3b மைனஸ் 2. இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடுமா? அப்பனா 3b மைனஸ் 2. நெக்ஸ்ட் a பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ். ஸோ a மைனஸ் 4. இப்போ எல்ஹெச்எஸ் முடிஞ்சிருச்சு. ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்லயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 row 2 column. இங்க என்ன இருக்கு? 2 row 2 column. அப்ப நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம்? தாராளமா ஆட் பண்ணலாம். சரிங்களா? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாமா? 2 பிளஸ் 0. அடுத்தது 2a plus 1. b plus into minus minus b minus 5. 4c plus 0. இப்போ இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? d plus 3 எப்படி இருக்கும்? a plus a 3b minus 2 a minus 4. இதை அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆர்ஹெச்எஸ்ல சால்வ் பண்ணி எழுதிடலாமா? 2 plus 0 2. 2a plus 1 b minus 5. 4c plus 0 னா 4c. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நார்மலா மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி வந்துருச்சா? ஸோ இதுவும் 2 row 2 column, இதுவும் 2 row 2 column. இப்போ என்ன பண்ணலாம்? அன்னோன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணலாமா? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கவனிங்க. d plus 3 equal to 2. நெக்ஸ்ட் 8 plus a equal to 2a plus 1. 3b minus 2 equal to b minus 5. அடுத்து a minus 4 equal to 4c. இல்லையா? ஸோ இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் 4 ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டி கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸியா. டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? டி ஈக்குவல் டு, இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கா? இந்த பிளஸ் 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 3 மாறுமா? ஸோ 2 minus 3 என்னமா? minus 1. அப்போ d யோட வேல்யூ minus 1. சரியா? அடுத்தது இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
ரெண்டுமே ஏ இருக்கா, அப்ப ஈஸியா சால்வ் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. 8 plus a equal to 2a plus 1. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு சைடு எடுத்துக்கலாம். இப்போ கவனிங்க, இங்க 2a இருக்கு, இந்த பிளஸ் a இந்த சைடு வருது சரிங்களா, அப்போ மைனஸ் a ஆயிடுமா. இந்த 8 இங்கே தான் இருக்கு, இந்த பிளஸ் 1 இந்த சைடு வரும்போது மைனஸ் 1 ஆயிடுது. ஓகே, 2a ல a போயிடுச்சுன்னா ஏவா, அதாவது 2a ல 1a போயிடுச்சுன்னா 1a equal to 8 ல 1 போயிடுச்சுன்னா 7. ஸோ a ஓட வேல்யூ என்னது 7. ஸோ a கண்டுபிடிச்சாச்சு, d கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும், b and c கண்டுபிடிக்கணுமா. ஸோ இப்போ ஃபோர்த் இக்குவேஷன்ல பாருங்க a இருக்கு, நம்ம a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபோர்த் இக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண நம்ம c வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. ஸோ என்ன பண்ணலாம், substitute a equal to 7 in 4. Fourth equation என்ன, a minus 4 is equal to 4c. a ஓட வேல்யூ 7 minus 4 equal to 4c. So 7 ல 4 minus பண்ணா 3 3 equal to 4c. எனக்கு c வேல்யூ தான் வேணும். ஸோ c மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 4 இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கா c கூட, அது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவிஷன் ஆகுமா. ஸோ 3/4 c ஓட வேல்யூ என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன வேல்யூ தான் வேணும், b ஓட வேல்யூ தான் வேணும் இல்லையா. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷன்ல தானே b இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ 3 போட்டு எழுதிட்டு 3b minus 2 equal to b minus 5. இதுவும் ரொம்பவே சிம்பிள். இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே b இருக்கா, அப்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 3b எழுதிக்கோங்க, b எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இங்க பிளஸ் b இருக்கா, ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் b ஆகுமா, ஈக்குவல் டு இந்த மைனஸ் 5 அப்படியே இங்க என்ன இருக்கு, மைனஸ் 2 இருக்கா, அது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது பிளஸ் 2 ஆகுமா. Now 3b minus 1b 2b okay equal to 5 ல 2 போயிடுச்சுன்னா 3 பெரிய நம்மளோட சிம்பிள் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் போட்டுச்சு. இப்போ b ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மைனஸ் 3 அப்படி இருக்கும். இங்க 2ன்றது b கூட என்னவா இருக்கு, மல்டிப்ளையா இருக்கா, அப்போ மல்டிப்ளையோட ஆப்போசிட் ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ b is equal to minus 3/2.